ஏறாவூர் போலீஸ் பிரிவில் உள்ள வந்தாரமூலையில் இருந்து களுவங்கேணி நோக்கி பயணித்த கார் ஒன்றும் இன்று அதிகாலை 2வது மைல்கல் பகுதியில் வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி பனை மரத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. சம்பவத்தில் காரின் சாரதி மற்றும் அதில் பயணித்த 15 வயது சிறுமி உயிரிழந்ததுடன் ஒருவர் படுகாயம் அடைந்த நிலையில் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மட்டக்களப்பு சின்ன ஊரணி கருவப்பங்கேணி செழியன் வீதி மற்றும் 2ஆம் குறுக்கு தெருவைச் சேர்ந்த ஜெந்திரகுமார் சஞ்சய், கருவப்பங்கேணி மற்றும் நாவலர் வீதியைச் சேர்ந்த 15 வயது சிறுமியான பிரதீபன் தவாஸ்வானி ஆகிய இருவருமே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவத்தில் படுகாயமடைந்த பெண்ணின் கணவர் வெளிநாட்டில் இருந்து வரும் நிலையில் உயிரிழந்த சிறுமியான மகளுடன் கருவப்பங்கேணியில் உள்ள அவர்களது பன்றி வளர்க்கும் பண்ணையை பார்ப்பதற்காக சம்பவ தினமான இன்று அதிகாலை கார் சாரதியுடன் பயணித்த போதும் கார் வேக கட்டுப்பாட்டை மீறி பனை மரத்துடன் மோதி விபத்துக்குள்ளானதாக தெரிய வருகின்றது. சாரதியும் 15 வயது சிறுமியும் உயிரிழந்ததுடன் படுகாயமடைந்த சிறுமியின் தாயாரான பாலச்சந்திரன் மோகனகாந்தி மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் சடலம் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஏறாவூர் போக்குவரத்து போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.